Hi students. Today 11th standard accountancy chapter 6 அதில் வந்து நம்ம 6.8 லாஸ்ட் கிளாஸில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டன் பார்த்தோம். பர்ச்சேஸ் ரிட்டன் அண்ட் சேல்ஸ் புக் எப்படி என்ட்ரி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேல் பண்ணுறோம், சேல் பண்ணினது திரும்ப ரிட்டர்ன் ஆகி நமக்கே வர்றது, அதாவது ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்னது? ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்ட் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா? சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் எ சப்சிடரி புக். பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் இஸ் எ சப்சிடரி புக் in which details of return of goods sold for which cash is not immediately paid or recorded. நாம உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இதில் வந்து நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் என்ட்ரி ஆகாதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து கேஷ் இமீடியட்டாக பே பண்ணலை அப்படின்னா தான் இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணணும். கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் சப்சிடரி புக் 2ல் வரும். இது வந்து சப்சிடரி புக் 1ல் வரக்கூடியது. Just as goods may be returned to suppliers, goods may be returned by customers for the following reasons. என்னென்ன ரீசனுக்காக சப்ளையர்ஸ், அதாவது நாம் சப்ளையர்ஸ்னால் யார்? சேல் பண்ணுறவங்க யார் வேணால் இருக்கலாம். அது ஏன் ரிட்டர்ன் ஆகுது, கஸ்டமர்கிட்டேருந்து ஏன் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா, டிஃபெக்ட் இன் த கூட்ஸில் வந்து குறைபாடு, நாம் அனுப்பக்கூடிய பொருளில் குறைபாடு இருந்தால் அது நமக்கு திருப்பி வந்துடும். சரிங்களா? அடுத்தது டிலே இன் த டிஸ்பேச் ஆஃப் கூட்ஸ் டு த கஸ்டமர்ஸ், அதாவது வாடிக்கையாளர்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து தேவையான நேரத்தில் அனுப்பாமல், அதாவது இப்போ ஒரு சீசன், ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி சீசன் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து துணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, கிளாத்து ட்ரெஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அந்த தீபாவளி டைமுக்கு அந்த கஸ்டமர் கேட்டிருப்பாங்க சேல் பண்ணுறதுக்காக, பிஸ்னஸ்க்காக. ஆனால் தீபாவளி முடிஞ்சு அனுப்புனா அது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி அனுப்பிடுவார். சரிங்களா? அந்த மாதிரி டிலே ஆகி அனுப்புறது திருப்பி வந்துடும். ஓகேங்களா? ஓவர் சப்ளை ஆஃப் குட்ஸ், அவங்க வந்து ஒரு 1000 குவான்டிட்டி கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதுக்கு பதிலாக 10,000 அனுப்பிடுறாங்க. அந்த எக்ஸஸ் அவங்களால அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிறப்ப அதை என்ன பண்ணிடுவாங்க? திருப்பி அனுப்பிடுவாங்க. குட்ஸ் நாட் பீயிங் அண்ட் அக்கார்டன்ஸ் வித் த சாம்பிள்ஸ் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது சாம்பிளில் நாம் ஒன்று காட்டியிருப்பாங்க. இந்த சப்ளையர்ஸ் வந்து இங்கே இருந்தாங்க இல்லையா, சப்ளையர்ஸ் சாம்பிளில் காட்டின அதே பொருளை அனுப்பாமல் வேறு குட்ஸ் வேறு யாருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சுடிதார் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு பதிலாக பேண்ட் ஷர்ட் அனுப்பிட்டுனா அவங்க சேல் பண்ண மாட்டாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க. அதாவது சாம்பிளில் இருந்த மாதிரியே இல்லாமல் வேறுபட்டு இருந்தால் திருப்பி அனுப்பிடுவாங்க. அடுத்தது வயலேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் எக்ஸெட்ரா, அதாவது அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற விதிமுறைகளை மீறி கேட்கும் பொழுது, வயலேஷன் என்னது? அதாவது விதிமுறைகளை மீறும் பொழுது அந்த பொருள் திருப்பி அனுப்பப்படும். சரிங்களா? அடுத்தது கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை த கஸ்டமர்ஸ் இஸ் நோன் அஸ் ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோட இன்னொரு நேம் என்னது? ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட். சில டைமு உங்களுக்கு சம்மில் கேட்கும்போது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குங்கிற வேர்டுக்கு பதிலாக ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்டுங்கிற அந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஐயோ இது என்னன்னு தெரியலையேன்னு நினைக்கக்கூடாது. ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன்ஸ் அவுட்வார்ட் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இதுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. சில டைம் மேக்ஸிமம் இந்த வேர்டு, இந்த டாப்பிக்கில் இருக்கிற இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த நேம் கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நீங்கள். இப்போ பாருங்கள், போஸ்டிங் ஃப்ரம் த சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு நம்ம எப்படி போஸ்டிங் போடுறதுன்னா, ஸ்டெப் 1 பாருங்கள். போஸ்டிங் டு பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டெபிட்டர்ஸ். டெபிட்டர்ஸ்னால் யார்? கடனாளிகள். கடனாளிகள் அப்படின்னா யாருன்னு பாருங்கள், அந்த வாடிக்கையாளர், நமக்கு பணம் தர வேண்டியவங்க, நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, நாம் சேல் பண்ணுறோம் இல்லையா, அவங்க தான் டெபிட்டர்ஸ். ஈச் என்ட்ரி இன் த சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் இஸ் போஸ்டட் டு த கிரெடிட் சைடு. எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு. மெயின் பாயிண்ட் இதுதான். உங்களுக்கு எந்த சைடு நீங்கள் என்ட்ரி பண்ணணும்? கிரெடிட் சைடு ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் த டெபிட்டர். டெபிட்டரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். அண்ட் டெய்லி பேசிஸ் பை ரைட்டிங் இன் த
பை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு அவங்க என்ட்ரி பண்ணணும். யார்? எக்ஸ் அப்படிங்கிறவர் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த எக்ஸ் அப்படிங்கிறவரோட அக்கௌண்ட்டில், பர்சனல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எப்போவுமே கிரெடிட் இந்த சைடு வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். கிரெடிட் சைடு பைங்கிற வேர்டு போடணும், அவருக்காக அப்படின்னு வரும். பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். சரிங்களா? அடுத்தது ஸ்டெப் 2 பாருங்கள். ஸ்டெப் 2 பாருங்கள். போஸ்டிங் டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் அதாவது இது பர்டிகுலர் அந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய கஸ்டமர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டு, பர்ச்சேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டு, சேஞ்ச் ஆகி வரும். இதை நீங்கள் நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் த மந்த் aggregate of the sales returns is posted to the debit side. என்ன சைடு? debit side of the sales return account. sales return accountல எங்கே போகணும்? debit side வரும். writing the words to sundry debitors வரும், பற்பல கடனாளிகள் அப்படின்னு வரும். சரிங்களா? தமிழில். சரி, ரைட். இப்போ நம்ம கிரெடிட் நோட், அதாவது வரவு குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் டாக்குமெண்ட் ஃபார் ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது உள் திருப்பத்திற்கான ஆதார ஆவணம் அப்படிங்கிறது இதோட மீனிங். சரிங்களா? எ கிரெடிட் நோட் இஸ் ப்ரிப்பேர்டு பை த செல்லர் அண்ட் இஸ் சென்ட் டு த பையர் வென் கூட்ஸ் ஆர் ரிட்டர்ன் இண்டிகேட்டிங் தட் த பையர்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டர். அதாவது இந்த கிரெடிட் நோட், ஏதாவது சேல்ஸ் ரிட்டர்னில் கிரெடிட் நோட் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்னில் டெபிட் நோட் வரும். அது பற்று குறிப்பு, இது வரவு குறிப்புன்னு சொல்லுவாங்க. இதை தனித்தனியாக உங்களுக்கு தியரியில் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நல்லா நான் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறப்ப நீங்கள் திரும்ப திரும்ப உங்களோட இந்த வீடியோ ஆன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அடிக்கடி நீங்கள் இதை படிக்கணும், இல்லைன்னா நல்ல டேலண்டாக இருக்கிறவங்க கூட மாற்றி போட்டுருவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். வரவு குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் நோட் வந்து யார் தயாரிக்கிறாங்க? செல்லர், சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவர். யாருக்காக அப்படின்னா பொருளை வாங்குறவங்க திருப்பி அனுப்பும்போது அந்த கிரெடிட் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் சைடு அந்த அமௌண்ட்டை போடுவாங்க. கிரெடிட் நோட்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை எ ட்ரேடர் who receives back from his customer the goods sold. அதாவது யாருக்கு அனுப்புகிறாங்களோ அந்த விற்பனையாளர் வந்து வாடிக்கையாளர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். இப்போ நாம் தான் சேல் பண்ணுறோம், நமக்கு திரும்பி வருதுன்னா அதை நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பில் மாதிரி தயார் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். அதுதான் கிரெடிட் நோட். ஓகேங்களா? இதுக்கு மேலே இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நம்ம ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் பாருங்கள். இந்த ஃபார்மேட்டை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். டேட்டு, நேம் ஆஃப் சப்ளையர்ஸ், அதே நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்னில் ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். டேட்டு, பர்டிகுலர்ஸ்னு கொடுப்பாங்க. அதுவே இங்கே பாருங்கள், இதில் நேம் ஆஃப் சப்ளையர்ஸ்னு வரும். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபார்மேட்டு ஒரே மாதிரி போட்டக்கூடாது. லெஜர் ஃபோலியோ நம்பர் இதெல்லாம் பர்ச்சேஸில் வரும். ஆனால் இங்கே இதுலேயும் அதே தான். இங்கே கிரெடிட் நோட் நம்பர் வந்து இங்கே டெபிட் நோட் வரும். டெபிட் எப்போவுமே பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு, கிரெடிட் நோட் எப்போவுமே சேல்ஸ் ரிட்டர்னுக்கு. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது அமௌண்ட்டு, டீட்டெயிலு, டோட்டலு, ரிமார்க்ஸ் இதெல்லாம் ஓகே தான். இந்த 2 இதுவும் மாறி வரும், பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த ஃபார்மேட் படி தான் நம்ம சம் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 5 நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டுன்னு ஒன்று போடும்போது நான் சொல்லக்கூடிய இந்த இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்லேயும் போடணும். சரிங்களா? பாருங்கள். என்டர் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் ரிட்டர்ன்ஸ் இன்வார்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து சேல்ஸ் ரிட்டர்னே கொடுக்கல, பார்த்தீங்களா? புக் ஆஃப் மகேஷ் டெக்ஸ்டைல் டீலர். என்ன பிஸ்னஸ்னு பார்க்கணும். ஏன்னா இதில் நாம் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அசட்ஸ் வாங்கிறது விற்கிறதையும் நம்ம இதில் என்ட்ரி போடக்கூடாது. ஒன்லி பிஸ்னஸ், அது கிரெடிட் பிஸ்னஸ், அதாவது கடன் பிஸ்னஸ் மட்டும்தான் இதில் நம்ம என்ட்ரி போடுவோம். இது உங்களுக்கு சம்மு ஒரு தடவைக்கு 2 தடவை
நல்லா ரீட் பண்ணிக்கணும். அப்போ தான் எது வரும் வராதுன்னு தெரியும். ரிட்டர்ன்டு பை ஷங்கர் 30 ஷர்ட்ஸ். இங்கே என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம், டெக்ஸ்டைல் டீலர். அப்படி டெக்ஸ்டைல்னு என்னது, துணி பிஸ்னஸ். சரிங்களா. ஷர்ட்ஸ் ஈச் காஸ்டிங் 150 டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி. அதாவது என்ன பண்ணுறாரு, இன்ஃபீரியர் குவாலிட்டி அப்படின்னா தரமான பொருளாக இல்லை அப்படிங்கிறதுக்காக 30 ஷர்ட்ஸை நமக்கு திருப்பி அனுப்புகிறார். சரிங்களா. யார், சங்கர் அப்படிங்கிறவர் நமக்கு அனுப்புகிறார். சரிங்களா. எதனால், தரம் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக திருப்பி அனுப்புகிறாரு. அடுத்து பாருங்கள், டேட்லாம் நல்லா பார்த்துங்க. அமர் டெய்லர் அப்படிங்கிறவர் ரிட்டர்ன் டு 10 டிஷர்ட்ஸ் ஈச் காஸ்டிங் 100 அக்கௌண்டா பீயிங் நாட் இயர் அக்கார்டன்ஸ் வித் த இயர் ஆர்டர். அதாவது அவர் அனுப்பின ஆர்டர் படி இல்லை. நான் வந்து ஒரு சைஸ் கேட்டிருந்தேன், நீங்கள் வேறு சைஸ் அனுப்பியிருக்கிறீங்க, நாங்கள் அனுப்பின ஆர்டர் படி நீங்கள் நடந்துக்கல அப்படின்னு 10 டிஷர்ட்டை திருப்பி அனுப்புகிறார். யார், அமர் டெய்லர் அப்படிங்கிறவர். சரிங்களா. அடுத்தது பிரேமா ஸ்டோர்ஸ் ரிட்டர்ன் 12 சால்வார் செட்ஸ். சால்வாருங்கிறது இது கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு. ஈச் காஸ்டிங் 200 பீயிங் நாட் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டர். இவரும் நாங்கள் அனுப்பின ஆர்டர் படி இல்லை, நாங்கள் ஒரு ஆர்டர் அனுப்பணும் இல்லையா, அதைப்படி நீங்கள் அனுப்பலை, வேறு மாற்றி அனுப்பிட்டீங்கன்னு சால்வார்ஸை 12 செட்ஸு திருப்பி அனுப்புகிறாங்க. ஒவ்வொன்றும் 200. ஸோ இது எல்லாமே நமக்கு கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான். இது எல்லாமே நமக்கு என்ட்ரி ஆகும். சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிற சம்முக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டாபிக் பார்த்துக்குங்க. இந்த புக்ஸ் ஆஃப் மகேஷ் செல்ஸ் ரிட்டன் புக். சம்மில் மகேஷோட புக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. டாபிக் ரொம்ப முக்கியம். டேட்டு, பர்டிகுலர், செல்ஃப் இங்கே கண்டிப்பாக கிரெடிட்னு தான் போடணும். அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸ், டோட்டல், ரிமார்க்ஸ். ஷங்கர் கிட்டேருந்து எவ்வளோ திரும்ப வந்தது, 30 ஷர்ட்ஸ் 150 அப்படின்னா 30 × 150 எவ்வளோ, 4,500. என்ன ரீசனுக்காக திரும்ப வருது, டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு வருது. அடுத்தது அமர் டெய்லர் அப்படிங்கிறவங்க ஏப்ரல் 8 அன்றைக்கி என்ன இந்த டேட்லாம் நீங்கள் சம்மை பார்த்து அப்படியே போட்டுக்கலாம். 10 டிஷர்ட்டு 100, 10 × 100 1000. என்ன ரிமார்க்ஸு, நாட் இன் எ அக்கார்டன்ஸ் வித் த ஆர்டர். அது சம்மில் அப்படியே கொடுத்துருக்கிறத தூக்கி நீங்கள் எழுதிக்கணும், அவ்வளோதான். ஏப்ரல் 21 பிரேமா ஸ்டோர்ஸுங்கிறவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. என்னது, 12 சால்வார் செட்ஸ் 200 அப்படின்னா 2400. இது எல்லாம் இந்த டீட்டெயிலில் போட்டு டோட்டல் பண்ணி மொத்தமாக இங்கே போடணும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எப்பவுமே டெபிட்டில் வரும், நல்லா கவனிச்சிக்குங்க. இதுவே கிரெடிட் ரிட்டர்னாக இருந்தால் இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்னாக இருந்தால் கிரெடிட்னு வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்னு வரும். இந்த டோட்டல் அமௌண்ட்டே இங்கே போட்டுக்கணும், அவ்வளோதான். இதில் என்ன உங்களுக்கு ஒரு இதுனா, இதை அப்படியே தூக்கி லெட்ஜரில் போஸ்டிங் போடணும். நல்லா கவனிச்சுக்குங்க, ரொம்ப ஈஸி தான். கவனிங்க. லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறதுல என்ன செய்யணும், நம்ம டெபிட் சைடு இந்த போட்டோம் இல்லையா, இந்த டோட்டல் அமௌண்ட்டை போட்டு 2 சன்ட்ரி டெபிட்டர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் ரேட்டில் 2 சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னு வரும். சரிங்களா. இந்த சைடு வரும், இதில் இங்கே வரும். சரிங்களா. மொத்த அமௌண்ட் இந்த 7900 இருக்கு இல்லையா, இந்த மொத்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே போட்டுக்கிறீங்க. சரிங்களா. அடுத்தது ஷங்கரு, அமரு, கவனிங்க. ஷங்கரு, அமரு, பிரேமா இவங்களுக்கு தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி ஷங்கர் அக்கௌண்ட்டில் இங்கே டெபிட் சைடுனா இவங்க எல்லாருமே எங்கே வருவாங்க, இந்த சைடு கிரெடிட் சைடு வருவாங்க. பை சேல்ஸ் ரிட்டன் யார், ஷங்கர் எவ்வளவு இங்கே போட்டிருந்தோம் இல்லையா, 4500. அமர் டிஷர்ட் இங்கே போட்டுக்கணும், பை சேல்ஸ் ரிட்டன் 1000. பிரேமா ஸ்டோர்ஸில் வந்து பை சேல்ஸ் ரிட்டன் 2400. இவ்வளோ தான். இது வந்து அதாவது நம்ம போடக்கூடிய லெட்ஜருக்கு பதிலாக போடக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு. அதை அப்படியே எடுத்து எங்கே போஸ்டிங் ஜேர்னலுக்கு பதிலாக இது போடுறோம், அது அப்படியே எடுத்து லெட்ஜரில் போஸ்டிங் போடுறோம்.
இது கண்டிப்பாக இந்த மாடலில் கேட்டால் உங்களுக்கு ஒரு 5 மார்க் சம்மில் வரும். வெரி வெரி ஈஸி. நீங்கள் இதை அப்படியே என்ட்ரி போட்டுக்கலாம். இதே மாடலில் நான் உங்களுக்கு சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் பாருங்கள். எக்ஸசைஸ் சம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம் இருந்தது. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எந்தெந்த சம் உங்களுக்கு நான் இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா 5th சம் ஒன்று போட்டுக்கலாம். சேல்ஸ் ரிட்டன் சம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இருங்க, இதெல்லாம் அடுத்த மாடல். இது ஒரு சம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இங்கே பார்க்கலாம். இந்த 2 சம்மும் போட்டுருங்க, இந்த சம் போட்டுருங்க. இந்த 5th சம் ப்ளஸ் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்த்தோம் இல்லைங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்த்தோமா? 5 பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன் சம் 6 போடுங்க. இந்த 6ல் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டனும் பர்ச்சேஸ் ரிட்டனும் கலந்துருக்கு. இதையும் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு எழுதி அனுப்புங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6 எக்ஸசைஸ் சம் 5 இந்த 2 சம்மையும் போட்டிருக்கணும். ப்ளஸ் இந்த 5th இல்லஸ்ட்ரேஷன் சம், அதாவது எடுத்துக்காட்டு கணக்கு இன்றைக்கி நாம் டீச் பண்ணோம் இல்லையா, இந்த சம் இதையும் ப்ளஸ் இந்த 6th சம்மு ப்ளஸ் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 5th சம்மு, இது 3ஐயும் எனக்கு போட்டு நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சென்ட் பண்ணணும். புரியல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. டவுட் இருக்க சான்ஸே இல்லை. அப்படியே டவுட் இருந்ததுனால நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு எதாவது தெரியலனா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நோட் பண்ணி வைங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸோட இந்த சாப்டர் ஓவர் ஆயிரும். 7th சாப்டருக்கு போயிடுவோம். ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க. இன்றைக்கி தனித்தனியாக சென்ட் பண்ணுங்கள், குரூப்பில் போடாதீங்க. ஒவ்வொரு பேஜ்லேயும் உங்கள் நேம் போடுங்க, இன்றைக்கி டேட் போடுங்க. போட்டு அனுப்புனா தான் நீங்கள் எந்த டேட்டுக்கு ஹோம்ஒர்க்கு என்றைக்கு அனுப்புகிறீங்கன்னு தெரியும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.